எத்தனை கோடியை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்துல நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு உருவெடுத்த முக்கியமான 5 நடிகர்களை பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல நம்ம டெல்லி கணேஷ் இருக்காருங்க. இவர் வந்து செத்து போற மாதிரி இருக்க சீன்ல நடிக்கவே மாட்டாருங்க. ஏன்னா சாவுனா அவ்வளவு பயமா. நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல யாருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நடிச்சா ஹீரோவை தான்பா நடிப்பான், மத்தபடி நான் வில்லனாவும் நடிக்க மாட்டான், செகண்ட் ஹீரோவாவும் நடிக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன நம்ம ராமராஜன் அவர்கள் தாங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல யாருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஆர் இருக்காருங்க. இவர் வந்து நடிச்ச எந்த ஒரு படத்திலுமே பொண்ணுங்களை தொட்டே நடிக்க மாட்டாருங்க. 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தாங்க நடிப்பாரு. ஆனா இவரோட பையன் சிம்பு சகலகலா வல்லவனா இருக்காருங்க. லிஸ்ட்ல 2வது இடத்துல ராஜ்கிரண் இருக்காருங்க. இவர் எத்தனை கோடியை கொட்டி கொடுத்தாலும் வில்லனா மட்டும் நடிக்க மாட்டாருங்க. நடிச்சா முக்கியமான கதாபாத்திரத்துல நடிப்பாரு, அப்படி இல்லைன்னா ஹீரோவா நடிப்பாருங்க. லிஸ்ட்ல நம்பர் 1ல யாருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தாங்க. இவர் வந்து தமிழை தவிர பிற மொழி படங்கள்லாம் நடிக்க மாட்டாரு அப்படின்றது இந்த பதிவில் குறிப்பிடத்தக்கதுங்க. மறைமுகமான விஷயம் அப்படின்னா எத்தனை கோடியை கொட்டி கொடுத்தாலும் முக்கியமான நடிகர்கள்லாம் இந்த பாலா படத்துல நடிக்கவே மாட்டாங்க அப்படின்றது இந்த பதிவில் முக்கியமா குறிப்பிடத்தக்கதுங்க. எல்லாம் டெக்னாலஜி.